இன்றைக்கி வந்து என்னோடய டே வந்து ரொம்பவே லேசியாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் 2 விஷயம் வந்து என்னோடய மைண்ட் வந்து அப்படியே வந்து மாற்றிருச்சு. அது என்னென்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து 3 ஆர்டர்ஸ். அந்த 3 ஆர்டருமே சடனாக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் 2 ஆர்டர் வந்து ஒரே டைமில் வந்து கேட்டிருந்தாங்க. சைட் பை சைடு வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணேன். பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து லேட் ஆகிடுச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் வந்து 3 o'clock மேலே தான் வந்து ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இஃப்தாருக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ரௌனி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து சமோசா தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த கேக் வந்து இஃப்தார் முடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. இதே டிசைன் வந்து நான் இதோட 4th டைம் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். இது கூடவே வந்து 1 kg வந்து சாக்லேட் கேக்குமே இருந்துச்சு. சேம் அதே குக்கீஸ் வச்சு இந்த டிசைனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா, என்னோட கஸ்டமர் வந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து எங்கள் கேக்ஸை பற்றி ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணாங்க. ஸ்டிச்சிங்க்குமே ரெகுலர் கஸ்டமர் வந்து கால் பண்ணி, இன்னும் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கல, எடுத்ததும் உங்ககிட்ட தான் ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போயே வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸ்டிச்சிங் அண்ட் பேக்கிங் ரெண்டுத்துலேயுமே இவங்க எல்லாருமே வந்து எனக்கு கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்க்கு வந்து எவ்வளோ வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி என்னோட டே வந்து இப்படி தான் போச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.